ஹலோ கைஸ், நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீலி கற்றுக்கும் போது இந்த மாதிரி ஆஃப் ட்ராகில் நீங்கள் போகும்போது உங்களோட பைக் ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி ஆடுதா, அதுக்கு ஒரு சரியான ட்ரிக் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன், மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வீலிங் கற்றுக்கும் போது வண்டி ரைட்டு லெஃப்ட்டு ஆடாமல் வண்டி ஸ்லோவாக உங்கள் கண்ட்ரோல்லே ஸ்லோவாக போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் வீலோட ஏர் ப்ரெஷர் ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வண்டியோட டயர் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் ஆகிடும். அப்போ நீங்கள் வீலி தூக்கணுன்னே வண்டி ரைட்டு லெஃப்ட்டுன்னு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பாடி பேலன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த ஏர் ப்ரெஷரை ஒரு 10லேருந்து 15க்குள்ளே 10 ப்ரெஷர்லேருந்து 15 ப்ரெஷருக்குள்ளே கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டயர் ரொம்ப ஃப்ளாட் ஆயிரும். ஸோ நீங்கள் வீலி பண்ணும்போது ரைட்டும் போகாது லெஃப்ட்டும் போகாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நீங்கள் ஈஸியாக பிரேக்கிங் கற்றுக்கலாம். வண்டி நல்லா ஸ்லோ ஆகிடுச்சுனாலே நீங்கள் ஈஸியாக ஹைட் எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக பிரேக்கிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாடி பேலன்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்டன்ஸ் எல்லாம் பப்ளிக் ரோட்ஸில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு பக்காவாக ஒரு ப்ரொஃபஷனலோட கைடன்ஸோட ஹெல்மெட்டு, க்ளவுஸு, எல்லா சேஃப்டி கியரும் போட்டுட்டு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாப்பி ஸ்டண்ட் ரைடிங் கைஸ். பாய்.